ஐயோ எவன்டா அவன் நம்புடு சத்துல உடனே ஆட்டோ வச்சு நிக்கிறான். ஏ ரோசி நீயா? ஹேய் நீயாடி? அடிக்கடி படலையே, வா வா. இல்லடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல வேலை ஒன்னும் ஆகல. ஏ தீபா பஸ்ல வர தண்ணி குடி. ஆண்டி அவன் ஏற்கனவே தண்ணியில தான் இருக்கான். அந்த தண்ணி பண்ண வேலை தான் இது. ஏண்டி ரோசி இந்த ஆட்டோ விட்ட வேற ஆட்டோ கிடைக்கலையா? அவ குடியாருனாச்சே. இந்த ஆட்டோ தான் ஆண்டி முதல்ல நின்னுது. அடி தள்ளி மூஞ்சிய பாரு, நசுங்கி போன ஆட்டோ மாதிரி. இந்த குடிகாரங்களை நம்பி எப்படிதான் ஆட்டோல ஏறுறது? ஐயோ வாய. வாங்கடி ரோசி உட்காருமா. உட்காருங்க நான் டீ போட்டு கொண்டு வரேன். ஏண்டி போனும் பண்ணல, நீ வரவும் இல்ல. நான் என்னமோ மாதிரியே நினைச்சேன். என்ன நினைச்ச? நீ அங்க எவன்ட்டையாவது லவ்ல மாட்டிக்கிட்டியோன்னு நினைச்சேன். சிச்சி உனக்கு எப்பவுமே இதே நினைப்பு தாண்டி. போட்டனா ஏண்டி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? முதல்ல டீயே சாப்பிடுங்க. ஏண்டி ரோசி அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஆண்டி. அவங்களையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. எங்க அம்மாக்கு வீட்டு வேலை போக மத்த நேரம் எல்லாம் கர்த்தர் தான் ஆண்டி. ஏன்னா எங்க அம்மாக்கு பொண்ணு நல்லா இருக்கணும் பொண்ணு நல்லா இருக்கணும்னு வேண்டதே ஒரு வேலையா போச்சு. இதுல என்னடி தப்பு? எல்லா பெத்தவங்களுக்கும் இருக்கிற அக்கறை தானே. ஆண்டி நாங்க டீனேஜ், எங்களையும் எங்க மனசையும் மீறி எந்த தப்பும் நடக்காது கூடாதுங்க தான் எங்களோட ஆசையும். உங்க வீராப்பெல்லாம் பேச்சுல காட்டாதீங்க, செயல்ல காட்டுங்க. ஏண்டி வந்த உடனே எங்க அம்மாவை நீ மூட் அவுட் பண்ணிட்டியா? சரி குடிச்சிட்டு வா, வெளியில நம்ம போய் ஜாலியா ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வரலாம். தோழி
ஏய் குட்டிங்களா, நீங்கள் 4 பேரு, நாங்களும் 4 பேரு. ஜாலியா விளையாடலாமா? விளையாடணுமா? ரோட்ல தெருநாய் நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு, ஆளுக்கு ஒண்ணு புடிச்சுக்கோங்க. ஏண்டி திமிரா பேசுறியா? நான் நினைச்சா உங்க ஒவ்வொருத்தரையும் ஒரே நிமிஷத்துல பெருமை ஆக்கிடுவேன். என் பாசோட பொண்ணு தான் இது நாள் வரைக்கும் விட்டு அந்த வச்சு. எண்ணம் இருந்திருந்தா இப்ப இப்படி கீழ்த்தனமா நடந்திருக்க மாட்டேன். உங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்க, அத நீ நினைச்சுக்கோ. ஏய், உபதேசம் எனக்கு தேவையில்லடி, எனக்கு நீ வேணும். அது ஒரு நாளும் நடக்காது. நான் நினைச்சா இங்கே எடுத்து காட்டுவேன். ஆனா பூவோட வெடி கொடுக்குறா நான் அமைதியா இருக்கிறேன். உன் வீட்டுக்கு போ, உன் அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்களுக்கு போய் வரடி கொடு. எனக்கு என்னென்ன எங்கெங்க இருக்குதோ அதேதான் அவங்களுக்கும் இருக்கு. என்ன திமிரா பேசுற? ஏய், மரியாதையா நீ அவள் மக்களாத்தா? அப்ப நீ வா, நான் மாதிரி தான் ஆசைப்பட்டேன். நீயே வந்து சொல்றப்ப விரவ முடியும். வா, எனக்கு எவ்வளவு வேண்டாம், அவன் தான் ஆசைப்பட்டேன். நீ வா. பின்னாடியே ஓடி வர விட மாட்டேன் உங்களை. டேய், உன் பிகர் வந்திருக்கு பாருடா. மச்சான், யாரா அந்த ஃபிகர்? சூப்பரா இருக்கா? என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. நேத்திக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வரலனா என்னையும் என்ன தேடி வந்த என் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் அந்த தெருநாய்க்கு அடிச்சு உதறி இருக்கும். நேத்திக்கு இருந்த டென்ஷன்ல நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டேன். நேத்திக்கு நைட்டு அதை நினைச்சு நான் தூங்கவே இல்லை. எப்படா விடியோன்னு காத்துட்டு இருந்தேன், அதான் வந்தேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கும் உங்க ஞாபகமா இருந்துச்சு. என்னடா இவளை கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கோம், இந்த பொண்ணு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டேன்னு நேற்றுக்கு ஃபுல்லா நானும் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன். சாரி 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 சாரி. இப்போ என் மேல இருந்த கோவெல்லாம் போயிடுச்சா? 2 தடவை நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். என்னாலேயும் உங்களை மறக்கவே முடியாது. சரி, நான் வரேன். சரி, மறுபடியும் உங்களை எப்போ பார்க்கலாம்? டைம் கிடைக்கும் போது பார்க்கலாம். பாய். ஏய், வந்துட்டு போறான் லவ்வரு, அடிக்க போறான் சிக்ஸரு. ஏய், வால் வராண்டி. எங்க வெளியே கிளம்பிட்டீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸா. இந்த வெயில்ல எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா நம்ம இப்ப தனியா மீட் பண்றோம். ஏன் அவசரப்படுறீங்க? 2 மனசும் ஒன்னாதான் கலந்துருச்சுல்ல. மனசு மட்டும் கலந்தா போதும். வேற என்ன வேணும்? கேட்டுருவேன். சூழ்நிலை சரியில்லைன்னு பாக்குறேன். அப்புறம் அப்புறம் நீதான் சொல்லணும். சரி, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பாய் பாய். ஏய், இவ்வளவு லவுல மாட்டிட்டாடி. ஏண்டி, அவன் தான் தனியா கூப்பிடுறான்ல, போக வேண்டியது. நான் கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான்டி. அதாண்டி லவ். ஐயா, ஐயா. யாருப்பா அது? வணக்கங்க ஐயா. ஓ, சண்முகமா? வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க ஐயா. அப்புறம் பையன் படிப்பெல்லாம் முடிச்சிட்டானா? பையன் படிச்சிட்டு சின்ன இருக்காங்க. வயசுல நம்ம எல்லாம் ஒன்னா படிச்சோம், ஆமாங்க, விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலம் மாறி போச்சு, நம்மளும் மாறிட்டோம். அத உடைய பழைய கதையெல்லாம் பேசினா ஒரு நாள் பத்தாது, பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமா, பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்திய, குழந்தைங்க 2 பிள்ளை இருக்குங்க ஐயா. சரி சரி. பையன் தான் இன்னும் படிப்பு முடிக்கல. ஏன் தயங்குற? என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லு சண்முகம். எங்கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லு. ஐயா, எனக்கு ஒரு 25,000 பணம் வேணுங்க ஐயா. திடீர்னு 25,000 ரூபாய்க்கு அப்படி என்ன உனக்கு செலவு? காலேஜ் ஃபீஸ் வேணும்னு பையன் ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஐயா. இத பாரு சண்முகம், பணம் கொடுக்கறத பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். பண விஷயத்துல நான் ரொம்ப கராரான ஆளு.
சொன்ன தேதியில எனக்கு பணம் வீடு தேடி வந்துடணும். நல்லா தெரியுங்க, எனக்கு கரெக்டா கொடுத்துருவோங்க. ஏதோ நீ பழகணுங்கனால வட்டி கூட இல்லாம கொடுக்குறேன். சரிங்க ஐயா. சரியா? சரி, நன்றிங்க ஐயா. பிரம்மா, சொல்லுங்கப்பா. என் பீரோவில் ஒரு 25,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. இப்ப பணம் கொடுக்குறேன். முதல்ல பையனுக்கு பணத்தை அனுப்பி எப்படியோ ஆமாங்க. கடனை உடனே சரிங்க. பையனை மேல் படிப்பு வரைக்கும் படிக்க வைக்கிற. நல்லபடியா படிக்கிட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னை வந்து பார். சரியா? சரிங்க ஐயா. கொடுப்பா. சரியா இருக்கா? இந்தா 25,000 ரூபாய் இருக்கு. பணம் பத்திரம் எண்ணி பார்த்து. ஐயோ ஐயா, உங்களையா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதியா. என்னதான் பழக்க வழக்கம் இருந்தாலும் பண விஷயத்துல கரெக்டா இருக்கணும். சரிங்க. திருப்பி என் பையனும் வீடு தேடி வர வச்சிடாத, அது நல்லா இருக்காது. சொன்ன தேதிக்கு கண்டிப்பா கொடுத்துருங்க. யாருப்பா அவரு? அவன் என் ஃப்ரெண்டு. நாங்கெல்லாம் சின்ன வயசுல ஒன்னா படிச்சோம். நம்ம ஊருக்கார, அதெல்லாம் சொந்தக்கார. ரொம்ப கஷ்டப்படுற மனுஷன். ஆனா பையனை பெரிய படிப்பு வரைக்கும் படிக்க வைக்கிறான். கடைசி நேரத்துல ஏதோ பணம் பத்தலையா, அதான் என்ன பண்றது. இவனுக்கு எல்லாம் கஷ்டப்படும் போது நம்ம மனசு கேட்க மாட்டேங்குதே. நம்மகிட்ட வந்து கேட்டான். சரின்னு ஒரு 25,000 ரூபாய் கொடுத்து விட்டேன். பையன் நல்லபடியா படிப்பு முடிச்சுட்டு வரட்டு, திருப்பி கொடுக்காம போயிட போறேன்.